பேட்ச் லோடு எடுத்துகிட்டு கீழே இறங்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் நம்ம ஹீட் ஆகி ஃபுல்லாக ஒரு புகத்தள்ளி பிடிச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சு ரோடு போகிறோம் பார்த்திங்கன்னா கல் சரிஞ்சு விழுந்து போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மழை பேய நம்ம லோடு ஏற்றி தார் பாய் போட்டு கட்டி திருப்பி வீலுக்கெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் ரொம்ப ரிஸ்கி ஆகிடுச்சு. நம்ம திருப்பி நைட்டு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் பார்த்திங்கன்னா இப்போ பிரேக் நம்ம ஹீட் ஆனோம்னு அங்கேயே நிறுத்திட்டோம். சண்டிகர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. சிக்கன் ஒரு கிலோ எடுக்கலான்ட்டு வந்தேன். மணி 12 மணி ஆகுது. இங்கே எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் கிளைமேட்டு. மழை திடீர்னு போய்ட்டு திடீர்னு நின்றுச்சு. சிக்கனை கடையை கண்டுபிடிச்சி 1 கிலோ சிக்கனை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் கேனை தூக்கிக்கிட்டு டீசல் வாங்குறதுக்கு கிளம்பிட்டு என்ன அவங்க சுற்றி இருக்கீங்கன்னு நம்மளே தான் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறாங்க. 3 லிட்ரு டீசலை வாங்கிட்டு வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு 3 வண்டி இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா 14 கிலோ அவங்க ஏற்றிட்டா நமக்கு லோடு பார்த்திங்கன்னா 3 மணிக்கு கிளம்ப சொல்லி இருக்கிறாங்க மேலே விமாவில். நம்ம வண்டியில் சமையல் வேலை நடக்குது. ஆர்கேசியில் லோடு 14 கிலோ ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஜேபிஆர் வண்டி லோடு ஏற்றிக்கிட்டு பில்லு வாங்குறதுக்காக நின்று இருக்குது. 3 மணி ஆயிடுச்சு. நம்ம லோடு எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு மேலே ராஜிகாடு போகிறதுக்கு. இங்கே என்ன ஆகணுன்னா நம்ம கரெக்டாக 8 மணிக்கு மேலே தான் நம்ம சோழனில் உள்ள போன சிட்டி ஒரு ஹீல்ஸ் ஏரியாவில் ஒரு பயங்கரமான சிட்டி இருக்குது. அதனால இன்றைக்கி தான் போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 0 பாயிண்ட்லேருந்து தான் லோடு அதிகமாக ஏற்றிருக்கோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ராஜிகாடு போனோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா பேர் இங்கே ஏற்றிருக்காங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிங்கன்னா ரொம்ப நம்மளை என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. வரைக்கும் போய் ஏற்றுங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது காஷ்மீரோட இது கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குங்க ராஜிகாடு போகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரவாயில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடியே போய் நிறைய பேர் ராஜிகாடு போயிருக்கிறாங்க. ஹிமாச்சல் பார்டரில் உள்ளே போகாச்சு. குமரேசனை தான் பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. வாங்க போய் லோடு ஏற்றலாம். எப்படி வேகத்தை விட்டுக்கிறாங்க. 4 மாதம் ஸ்டார்டிங்கில் செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஓரளவுக்கு டிராஃபிக் கார் அதிகமாக இங்கே பார்த்திங்கன்னா நடமாடும். 2வது பார்த்திங்கன்னா நம்ம பில்லு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆப்பிள் மண்டி 2 இருக்குது. இந்த இடத்துல மேக்ஸிமம் அதிகமாக நம்ம வண்டி ஏற்றுங்க. கோலம்பா நானே நாளை ஆள் தான் அருந்து தொங்கிட்டு போனோம். இந்த குழி தான் நான் எதிர்பார்த்தேன். பனி இந்நேரத்துக்கே பார்த்திங்கன்னா மேகமூட்டம்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டெல்லாம் போக பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக நல்லா ஊருங்க வீடுங்களாம் ஏகப்பட்டது இருக்குது. ஃபுல்லாக ஒரு மாநிலமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலையில் தான் இருக்குது. இதெல்லா சொல்ல சும்மா பார்த்தா தெரியல.
இருக்குது. இன்னும் ரோடு நிறையா போக மாட்டோம். இந்த ரோடு வளைஞ்சு வளைஞ்சு நான் 13 கிலோமீட்டர் கட்டாங்க. 12 கிலோமீட்டர் போட தான் சோழனுக்கு 13 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு மேலாம் இறக்கம் தானா? இவ்வளோ பெரிய எத்த சோழான் சிட்டி. காய்ஸ் சோலான் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வெயிட் போட்டுருக்க மாதிரி போயிடுச்சு. இதுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் மெயின் சோலான் சிட்டி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிங்கெலாம் அந்த இடத்துல தான் வந்து ஏபேஜில் வந்து வெயிட்டு போட்டுருப்பாங்க. லோடு எம்டி வெயிட்டிங் போட்டு திருப்பி ரிட்டர்னு லோடு ஏற்றிட்டு வந்து இங்கே தான் போடணும். சிட்டி வந்தாச்சு. தான் பார்த்தீங்கன்னா சோலான் சிட்டி. இங்கெங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறோம். ஷார்ட் கட் காட்டுதா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வழி மாதிரியே ஒரு ஷார்ட்கட்டில் உள்ள இறங்கிருக்கோம். சரி எம்டி வண்டின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வரைக்கும் வளர்ச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ணுற வண்டியை. அதனால் இதாக தான் நம்ம போகணும். ஒரு 12 கிலோமீட்ரு போகணும். சோலான் சிட்டியில் உள்ளே போகணும் தான் பஸ் ஸ்டாண்டுலேயே நம்ம வந்துருக்கணும். பட் ஆனால் முன்னாடியே நம்ம ரைட்டில் ரோடு திரும்பிச்சதுனால மேப் நம்மளை அதில் காட்டியிருக்கு. பட் அதில் இறங்கி வந்துட்டோம். என்ன நடக்குதுன்றத பக்கம் ஃபுல்லாக ஒரு வழியாக ராஜிகாடுக்கு 15 கிலோமீட்ரு பக்கமாக நம்ம பார்த்திங்களா வந்தாச்சு. இது ராஜிகாடுக்கும் சோலானுக்கும் நடுவில் இடைப்பட்ட ஒரு பாலம். இது ஒரு பெரிய பாலம். இந்த பாலம் இல்லைன்னா வேறு போக்குவரத்தே கிடையாது. இந்த ஒரு பாலத்தினால தான் அந்த சிம்லா போகிறதும் இந்த வழியாக தான் போகணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக கல்லுலாம் சரிஞ்சு ரோடெல்லாம் உளுந்துன்னு சொன்னாங்க. இதில் தான் போகணும் நம்ம. மலையோட உள்ள வந்துட்டோம். ஃப்ரிட்ஜி பார்க்குது. போகலாமா போகலாம். வரட்டும் இடம் வரட்டும் 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 வரட்டும். போகலாமா போகலாம்பா. ஆமாண்ணா முக்காரோடா இதே தானே அந்த ஊர்லேயும் இதே மாரியே தானே வந்துச்சு. போகலாமா 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 போகலாம்பா. மணி 8:30 மணி ஆகிவிட்டது. ஓரளவுக்கு வெளிச்சமாக தான் இருக்குது. பட் ஆனால் ரோடே இல்லை. கூகுள் மேப்பில் ஃபுல்லாக ரெட் லைட்டு அப்புறம் எல்லோ அதிகமாக பெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ரோடே பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கிராஸ் ஆகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக லோடு ஏற்றுறதாக வந்தாச்சு. வண்டிக்கிட்ட வந்துட்டு நைட்டு
சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். மீதி காலையில் பார்ப்பேன் எப்படி லோடு ஏற்றுறாங்கிறத காலையில் பார்ப்போம். ஷிஃப்ட் டிரைவரு அண்ணன் பேர் பார்த்தீங்களா குமரேசன். இவர் பார்த்தீங்களா இப்போ பூண்டு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்களா இமாச்சல் சோழன் வந்துட்டார். பார்த்தீங்களா பூண்டு தோட்டம் அதானே. இது பஸ் ஸ்டாண்டு. அது பார்த்தீங்கன்னா சிம்லா 40 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. இது பஸ் ஸ்டாண்டு டீ கடை. இவர் எங்கள் பக்கத்து கம்பெனி வண்டி ஆர்கேசி அண்ணா வண்டி. நைட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். என்னோட பேஸு வியூ பாயிண்ட்டை பாருங்கள். லோடு ஏற்ற ஆளுங்க வந்துட்டாங்க. லோடு ஏற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மூட்டையை கவுண்ட் பண்ணுறதா இனிமேட்டு நம்மளோட வேலை. அப்படி நம்ம கவுண்ட் பண்ணாமல் கரெக்டாக என்ன மூட்டமோ ஜோடி முடிஞ்சு நம்ம ஏற்றுற லோடு ஒரு 2 பாட்டி கொண்டு போய் நம்ம லோடு இறக்கணும். தோட்டத்தில் தேடி எடுத்து போகிறாமே பார்த்தீங்கன்னா பூண்டு தோட்டம் மேலே இருக்குது. கருப்பாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காடு எல்லாம் அறுவடை பண்ணி திருப்பி வேலை எல்லாம் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறாங்க. லோடு ஏற்றி வச்சு அது இன்னும் போய் ஒரு 15 கிலோமீட்டர் போய் ஏற்றணும். ஸோ மெயினாக நம்ம ஒரு கல் எடுத்து வச்சாச்சு கிளம்பலாம். மணி சரியா மணி 12:30 மணி ஆகுது. ஆமாம், இதில் எதாவது போனோம், ரைட்டா லெஃப்டா? சீதா ஒரு போலாம்பா. இது ஒரு பெரிய சிட்டி ஆட்டங்குது. என்னன்னா ராஜ்காட் சிட்டி. போலாம்போ வண்டியெல்லாம் போலாம்போ வண்டியெல்லாம் போலாம்போ. ஸோ ஃபைனலாக லோடு கடைசியாக ஏற்றுற இடம் வந்தாச்சு. 2வது பாயிண்ட்டு. இந்த லோடு எடுத்து தாழ்பாய் போட்டு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக லோடை ஏற்றிட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் மழை. என்ன பண்ணுறது? யாரும் கேட்கலையா? டாய்லெட் ரூமா? கீழே வந்தாச்சு போலீஸ் கேட்டு.
இப்போதான் சரிஞ்சு கொட்டி இருக்குது. கல்லெல்லாம் சரிஞ்சு இப்போதான் கொட்டி இருக்குது. மேலேருந்து மழை பெய்யும். போலாம் போ. இந்த ரோட்டில் வளைஞ்சி 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 நம்ம ஏறணும். போலாம்பா 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 போலாம்பா. லெஃப்ட் இடம் இருக்குது. போலாம்பா. போலாம்பா வண்டியெல்லாம் போலாம்பா 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 போலாம்பா. ஃபுல்லாக ரைட் ஏறிப்பா. ஃபுல்லாக ரைட் ஏறிப்பா. ஃபுல்லாக ரைட் ஏறிப்பா. போட்டுப்பா. போலாம்பா. ரோடு அப்படி சரிஞ்சு விழுந்து போச்சு. அப்படியே ஆற்று வரமா. போலாம்பா போலாம்பா. இடம் இருக்கு. போலாம்பா. அங்கே ஓடு வெட்டிக்கிறாங்க வேறு. போலாம்பா 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 போலாம்பா. அம்மா மைனஸ் கை ஃபுல்ல கல்ல. நான் விட்டுற. These brothers my guys, know that we fly, know that they ride or die.